காங்கிரஸ் போனா அது வந்து அமித்ஷாவுக்கு அது பிடிக்காது. ஸோ அமித்ஷாவுக்கு பிடிக்காது அப்படின்னா கவர்னருக்கு பிடிக்காது. ஸோ அவர்கள் வந்து காங்கிரஸை டிச் பண்ணிட்டு இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அணுகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அப்ப வழியா போன காங்கிரஸ் வந்து அவமானப்பட்டு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்படும். அமித்ஷா வந்து ஏடிஎம்கே ஆதரவு தர சொல்லியிருப்பார். ஏடிஎம்கே இன்னும் டிசிஷன் எடுக்கல. அப்ப இவர்கள் டிசிஷன் எடுத்து ஏடிஎம்கே அமித்ஷா சொல்றபடி கேட்டு ஆதரவு கொடுத்தா அது விஜய் கட்சியில ஏடிஎம்கே காணாம போறதுக்கு தான் ஒரு அர்த்தமாக மாறும். அப்ப எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வயசா இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த அரசிற்கு ஆதரவை கொடுக்க மாட்டார். விசிகாவும் கம்யூனிஸ்டுக்கும் ஆசை வார்த்தை கொடுத்து அவங்களே உள்ள கொண்டு வந்து அவங்களையும் வந்து ஒரு 6 மாசத்துல வாபஸ் வாங்கினாங்கன்னா அன்னைக்கு தீய சக்தின்ற முத்திர குத்தி அவர்களையும் காலி பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாட்டுல எதிர்ப்பு சக்தியே இருக்காது. ஒரே ஒரு ஒற்றை சக்தி தான் இருக்கும். ஒரு நியூ டைனமிக்ஸ் உருவாகும். இதுதான் வந்து அமித்ஷாவுடைய திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இவர்கள் பலிகடாக ஆக மஞ்சள் தண்ணி ஊற்றி தலையை குலுக்கிட்டு ரெடியா இருக்காங்க என்பதுதான் வந்து திருமாவர்களது பேச்சிலும் கம்யூனிஸ்டுடைய நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்ற பேச்சிலும் தெரிகிறது. ஏற்கனவே மஞ்சள் தண்ணி ஊற்றி தலையை கொடுத்தாச்சு. காங்கிரஸ் சோழி முடிஞ்சிச்சு. காங்கிரஸுடைய சோழி முடிஞ்சிச்சு. எடப்பாடி கிட்ட பேசி அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கான வழிவகையை ஏற்பாடு பண்றதுக்குள்ள காங்கிரஸ் முந்திட்டு போய் பலிகடாக ஆகியிருக்கிறது. இது வந்து அமித்ஷாவுக்கு பிடிக்காது. கண்டிப்பா அது நடக்காது. அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தலையும் கூட்டணி, எம்பி தேர்தலையும் கூட்டணி. இது எப்படி விடுவாரு அமித்ஷா? மோடி எப்படி இதை ஏத்துக்குவாரு சொல்லுங்க. அவர் பிஜேபியை தானே வளப்படுத்தணும்னு நினைப்பாரு. இப்ப பிஜேபிக்கு அண்ணாமலையை கொண்டு வருவாரு. அண்ணாமலையை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி களத்துல இறக்கி அதிமுக பிஜேபி கூட்டணியை வலுவான கூட்டணியா மாத்தி இவருக்கு பண்ண வேலையை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு போறாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. நாளைய தினம் அவர் முதல்வராக பதவியேற்க போகிறார் என்ற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தன. அவர் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாருன்னு சொல்லி இன்னைக்கு ஆளுநர் சந்திச்சு பதவி ஏற்புக்கு வந்து அவர் ரெடி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் போய் இப்போ சந்திச்சு கொடுத்துருக்கிறாரு. எங்கள்கிட்ட இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனா ஆளுநர் தரப்பு பதவி ஏற்புக்கு வந்து மறுத்ததாக இப்போ ஆளுநர் அந்த வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கக்கூடிய தகவலும் பார்க்கிறோம். 118 நீங்க காமிச்சதுக்கு பிறகுதான் நாங்க உங்களுக்கு வந்து சிஎம் போஸ்டுக்கு வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் இப்ப தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி சட்டங்கள் ஏதேனும் வந்து இடம் இருக்கிறதா? 118 காமிச்சா ஆளுநர் டிமாண்ட் பண்ணலாம். ப்ரூஃப் ஆஃப் லெட்டர் கேட்கலாம். 118 காமிங்கன்னு கேட்கலாம். இதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் போனதுதான் இதுக்கு காரணம். காங்கிரஸ் போனா அது வந்து அமித்ஷாவுக்கு அது பிடிக்காது. ஸோ அமித்ஷாவுக்கு பிடிக்காது அப்படின்னா கவர்னருக்கு பிடிக்காது. ஸோ அவர்கள் வந்து காங்கிரஸை டிச் பண்ணிட்டு இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அணுகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அப்ப வழியா போன காங்கிரஸ் வந்து அவமானப்பட்டு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்படும். இல்ல, எனக்கு சின்ன இதுல குறுக்கீடு. இப்போ மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கு உத்தவ் தாக்கரே, அதாவது உத்தவ் ஷிண்டே பிரிவுக்கு முன்பு நான் சொல்றேன், கொரோனாவுக்கு முன்னாடி அப்ப வந்து பெட்னாவிஸுக்கு விடிய காத்தால 5 மணிக்கெல்லாம் வந்து இது பண்ணி கொடுத்தாரு ஆளுநர். அப்புறம் கர்நாடகாவில் எடியூரப்பா பண்ணி கொடுத்தாரு ஆளுநர். அப்போ அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கும் போது விஜய்க்கு மட்டும் 118 நீங்க காமிச்சாதான் நான் உனக்கு சிஎம் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆளுநர் கேட்பதை நீங்கள் மறுக்க முடியாதுங்க. ஆளுநர் வந்து நீ 118 அறுதி பெரும்பான்மை இருக்குன்னு உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஆளுநருக்கு இருக்கு. அதனால ஆளுநர் கேட்பதை நீங்கள் மறுக்க முடியாது. ஆளுநர் ஏன் கேட்கிறாரு? ஆளுநர் வந்து காங்கிரஸ் போய் சப்போர்ட் கொடுக்கறத அமித்ஷாவுக்கு வந்து நெருடலாக இருந்திருக்கும். அமித்ஷா வந்து ஏடிஎம்கே ஆதரவு தர சொல்லியிருப்பார். ஏடிஎம்கே இன்னும் டிசிஷன் எடுக்கல. அப்ப இவர்கள் டிசிஷன் எடுத்து ஏடிஎம்கே அமித்ஷா சொல்றபடி கேட்டு ஆதரவு கொடுத்தா அது விஜய் கட்சியில ஏடிஎம்கே காணாம போறதுக்கு தான் ஒரு அர்த்தமாக மாறும். அப்ப எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வயசா இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த அரசிற்கு ஆதரவை கொடுக்க மாட்டார்.
எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு ஸ்ட்ராங்கான முடிவாக இருந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு தனது ஆதரவை தரமாட்டார், கூட்டணியிலையும் சேர மாட்டார். ஆனா அவரை எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இப்ப காலையில ஒரு மூவ் நடந்தது. சி.வி. சண்முகம், வேலுமணி 2 பேரும் சேர்ந்து இவர்கள் வந்து இவர்கள் குரூப்ல ஒரு தனி எம்எல்ஏக்கள் ஒரு குரூப்பை ஒரு 2/3 பிரிச்சுட்டு போய் அங்க போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்துல கூட இருக்கலாம். அதுக்கு பேசாம டிவிக்கிலே போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இவங்க குரூப்பை பிரிச்சுட்டு போய் வேற என்ன பதவி வேணும்னு நினைச்சாங்கன்னா இப்படிதான் போகணும். அது அமித்ஷாவுடைய திட்டமாக இருந்தால் அது போகும். ஆனா அமித்ஷா அதுக்கும் விட மாட்டார். விஜயை வலுப்படுத்துவதற்கு அமித்ஷா விட மாட்டார். விஜய் வந்து ஸ்ட்ராங் ஆகுவதற்கு அமித்ஷா விட மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடு, எப்பனாலும் நம்ம தூண்டில் நம்ம கையில இருக்கணும். எனவே வந்து அதிமுக என்மாசா சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல அதுக்கு எடப்பாடி ஒத்து வரல அப்படின்னா வந்து அதிமுகவை காலி பண்ணு. இதுல இப்ப எப்படின்னா, இப்ப வந்து நீங்க வந்து காங்கிரஸை காலி பண்ணிட்டாரு. காங்கிரஸ் இப்ப அடுத்து விசிகாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் நாளைக்கு காலி பண்ணிடுவாரு. நாளைக்கு வந்து சொல்லிய முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க 6 மாசத்துக்குள்ள இவங்க எல்லாருடைய சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்ன ஆகும்? அப்ப ஏற்கனவே ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணியாச்சு, டிஎம்கே வந்து தோற்கடிச்சாச்சு. காங்கிரஸ் ஆதரவு கொடுக்க சொல்லி விசிகாவும் கம்யூனிஸ்டுக்கும் ஆசை வார்த்தை கொடுத்து அவங்களையும் உள்ள கொண்டு வந்து அவங்களையும் வந்து ஒரு 6 மாசத்துல வாபஸ் வாங்கினாங்கன்னா அன்னைக்கு தீய சக்தின்ற முத்திர குத்தி அவர்களையும் காலி பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எதிர்ப்பு சக்தியே இருக்காது. ஒரே ஒரு ஒற்றை சக்தி தான் இருக்கும். அது விஜய் என்ற சக்தி. விஜய் என்ற சக்தியில ஏற்கனவே பிஜேபி RSS சேர்ந்த 16-18 பேர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சோ விஜய் என்ற சக்தி பிஜேபியால் ஆட்டு வைக்கக்கூடிய சக்தியாக அது இருக்கும். எனவே பிஜேபியினுடைய என்ட்ரி வந்து ஈஸியா மாறிடும். ஈஸியா வந்து அதை மாத்திக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு பேக்டோர் என்ட்ரி ஈஸியா இருக்கும். அப்ப அடுத்த தேர்தல்ல இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காது, இந்த சின்ன சின்ன கட்சிகளும் இருக்காது, மொத்தமா வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழல், ஒரு நியூ டைனமிக்ஸ் உருவாகும். இதுதான் வந்து அமித்ஷாவுடைய திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இவர்கள் பலிகடாக ஆக மஞ்சள் தண்ணி ஊற்றி தலையை குலுக்கிட்டு ரெடியா இருக்காங்க என்பதுதான் வந்து திருமாவர்களது பேச்சிலும் கம்யூனிஸ்டனுடைய நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்ற பேச்சிலும் தெரிகிறது. ஏற்கனவே மஞ்சள் தண்ணி ஊற்றி தலையை கொடுத்தாச்சு காங்கிரஸ், சோழி முடிஞ்சிச்சு, காங்கிரஸுடைய சோழி முடிஞ்சிச்சு. இப்ப அதிமுகவுடைய ஆதரவு இல்லாம 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாம காங்கிரஸ் கவர்னர் அழைக்க மாட்டார் என்ற தகவல் என்பது அமித்ஷாவுக்கு அந்த காங்கிரஸ் போய் சேர்ந்தது பிடிக்கல என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக காங்கிரஸ் இன்னும் ஓரிரு நாட்கள்லேயே தெருவில் விடப்படும். அதிமுகவினுடைய சப்போர்ட்டோ அதிமுகவுடைய ஸ்பிளிண்டர் குரூப்புடைய சப்போர்ட்டோ அமித்ஷாவால் பெற்று இவர்கள் ஆட்சியை நடத்துவதற்கு ஆன வழிவகை செய்வார் அமித்ஷா. சார், உங்களுடைய கருத்துல இருந்து ஒரு தெளிவுக்காக ஒரு கேள்வி. இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்ட வெற்றி. ராகுல் காந்தி அங்கெல்லாம் வந்து மேட்ச் பிக்சிங்கிறாரு, வெஸ்ட் பெங்கால்ல உங்களுக்கு ஹரியானாவில சொல்றாரு, மகாராஷ்டிராவில சொல்றாரு, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அப்படி இல்லையா அப்படின்னா அது வந்து ஒரு ஹம்பக்கு, அது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு மோசடித்தனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் வந்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்க விட மாட்டேங்கிறாங்க, 118 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்றாரு, பிஜேபி அப்படி செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் 108 வர வச்சதே அமித்ஷா செஞ்ச செட்டப் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க வந்து முன்வைக்கிறீங்க. அப்போ இது எப்படி முன்னுக்கு பின் முரணா பார்க்கப்படாதா? அமித்ஷா அதிமுக ரெடி பண்றதுக்குள்ள இவங்க காங்கிரஸ் போய் சேர்ந்துருச்சுங்க. அமித்ஷா அதிமுக ரெடி பண்றதுக்குள்ள காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுத்துருச்சு. அப்ப வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு அப்ப அங்கதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அப்ப அதை வந்து அதை எப்படி அமித்ஷா ஒத்துக்குவாரு சொல்லுங்க? திடீர்னு கவர்னர் கிளம்பி வெளியூர் போனாலும் போயிடலாம், சொல்ல முடியாது. சோ அப்ப என்ன சார், அப்ப காங்கிரஸ் இப்ப கூட்டணி இருக்கு, இப்ப 118 இல்லாம அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது திரு விஜய் அவர்களால். இல்ல, கவர்னர் இன்சிஸ்ட் பண்ணலைன்னா ஆக்கலாம். கவர்னர் இன்சிஸ்ட் பண்ணலைன்னா இந்த சப்போர்ட் பேஸை வச்சே வந்து விஜயை முதலமைச்சர் ஆக்கலாம். விஜய் வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷனை நிரூபிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கவர்னர் இன்சிஸ்ட் பண்றாருன்ற செய்தி நீங்க இருக்குன்னு இப்ப சொல்றீங்க, எனக்கு தெரியல.
அப்படி இருப்பது கவர்னர் இன்சிஸ்ட் பண்றாருன்ற உண்மை என்றால் அதுக்கு காரணம் வந்து அமித்ஷாவை தான் இருக்கும். அமித்ஷா வந்து விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அமித்ஷா வந்து அதிமுக எடப்பாடி கிட்ட பேசி அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கான வழிவகையை ஏற்பாடு பண்றதுக்குள்ள காங்கிரஸ் முந்திட்டு போய் பலிகடாக ஆகியிருக்கிறது. இது வந்து அமித்ஷாவுக்கு பிடிக்காது. கண்டிப்பா அது நடக்காது. அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தலையும் கூட்டணி, எம்பி தேர்தலையும் கூட்டணி, இது எப்படி விடுவாரு அமித்ஷா? மோடி எப்படி இதை ஏத்துக்குவாரு சொல்லுங்க பாப்போம். எப்படிங்க ஏத்துக்குவாரு? ஓகே சார். சார் இப்போ எனக்கு இல்ல முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த 118 இந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி வித் காங்கிரஸ் ஹெல்ப்போட வந்து இந்த 118 கிராஸ் பண்ணி இப்போ அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்லயும் அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு நிலையான ஒரு அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய அரசை வந்து அனுமதிக்குமா? மத்திய பாஜக தலைமை எப்படி பார்க்கும்? காங்கிரஸ் அமைச்சரவையில இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டணி தமிழ்நாட்டுல, ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி கூட இது வரைக்கும் ஒரு நாளும் அமைச்சரவையில் இடம்பெற்றது கிடையாது. ஆனா தமிழக வெற்றிக்கழகங்கிற ஒரு நியூ ஃபோர்ஸ் காங்கிரஸை வந்து அமைச்சரவையில் இடம்பெற செய்யுது. அப்படிங்கிற பொழுது மோடிஜி எப்படி பார்ப்பாரு? மத்திய பாஜக எப்படி பார்ப்பாரு? மத்திய பாஜக வந்து இது வந்து ஒரு நம்மளா உருவாக்கி விட்ட ஒரு சக்தியை வந்து அழித்து விட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். இது வந்து கவர்னர் ஆட்சிக்கு இதை வந்து ஆட்சி அமைப்பதை விட இதை வந்து எல்லாரையும் அதிமுகவையும் பேசாம அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளோர் டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆக்கி 118 இன்சிஸ்ட் பண்ண வச்சு கவர்னர் ஆட்சிக்கு தான் கொண்டு போகணும்னு அமித்ஷா நினைப்பாரு. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓ சார், அப்படி ஒருவேளை கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்க நேரிட்டால் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியிலே மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றாரோ, அது போல திருப்பியும் தாவேக்காவுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு முடிவு தானே வர நேரிடும். இல்ல அப்போ உங்களுக்கு 20% ஓட்டு தானே வரும், 35% ஓட்டு வராது இல்ல. அப்ப அமித்ஷா ஹெல்ப் பண்ணா தானே வரும். அமித்ஷா இப்ப 35% ஓட்ட 15% ஓட்ட எல்லா இடத்துலயும் இவிஎம் வச்சு செட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு, வந்திருக்கு. நீங்க அன்னைக்கு போய் தனியா நிற்கும் போது 20% ஓட்டு தானே வரும். எப்படி நீங்க வந்து ஜெயிக்க முடியும்? அன்னைக்கு அமித்ஷா கைவிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்க ஆட்சி அமைப்பீங்க சொல்லுங்க? எப்படி பண்ணுவீங்க? மீண்டும் பொது தேர்தலை வரவழைத்து தாவேக்காவை தோற்கடிப்பதும் அது அமித்ஷாவோட வேலையா? ஆமா, அது அவர் வரலைன்னா அப்ப என்ன பண்ணுவாரு? அப்படித்தான் பண்ணணும். அவர் பிஜேபியை தானே வளப்படுத்தணும்னு நினைப்பாரு. இப்ப பிஜேபிக்கு அண்ணாமலையை கொண்டு வருவாரு. அண்ணாமலையை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி களத்துல இறக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி வலுவான கூட்டணியா மாத்தி இவருக்கு பண்ண வேலையை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு போறாங்க. சார், எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ உங்களுடைய பார்வையில, ஏன்னா 67 இருந்து இதுவரை கண்டிராத ஒரு தேர்தலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த முடிவுகள். இப்போ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்கள் தாவேக்காவுக்கு இப்படி ஒரு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு 5 ஆண்டுகள், அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு நிலையான ஒரு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அல்லது நீங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்க? அப்படி இருக்காது, வேற ஒரு அசம்பாவிதங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து 5 ஆண்டுகள் நீடித்த நிலையான ஆட்சியை கொடுக்க வேண்டும். அதுக்கான ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து இந்த 5 ஆண்டுகள்ல இவர் கொடுத்த திட்டங்கள் 4 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி, அப்ப ஐநாங்க 20 லட்சம் கோடி. இவர் வந்து திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு 20 லட்சம் கோடி ஆகும். இவர் சொன்ன அத்தனை திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு 5 ஆண்டுகள்ல 20 லட்சம் கோடி ஆகும். அந்த 20 லட்சம் கோடி எங்க இருந்து கொண்டு வர போறாரு? அவர் அது ரசிக குஞ்சுகள் சொன்னது மாதிரி சொந்த படத்தை நடிச்சு கொண்டாட போறாரா? இல்ல ட்ரம்ப்கிட்ட போய் ஒரு 10 லட்சம் கோடி வாங்கிட்டு வந்து ஆட்சி நடத்த போறாரா? இல்ல வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல வந்து இவர் எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தா தான் மக்களுக்கு வந்து இவர் வந்து 100% விஜயை நம்பலாம் என்று சொன்ன வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியா? ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்னது உண்மையான வாக்குறுதியா? அத்தனை பேருக்கும் இவ்வளவு இலவச திட்டங்களை அறிவித்தது செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதியா என்பது 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் இவரை முழுமையாக ஆள விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட வேண்டும். 5 ஆண்டு காலம் இவர் தொடர்ந்து நீடித்த நிலையான ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் வர வேண்டும். வந்து விஜய் வந்து அதை ப்ரூவ் பண்ணி அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கும் அவர் முதலமைச்சராக மக்கள் நம்பிக்கையை பெற்று வர வேண்டும் என்றுதான் நான் வாழ்த்துகிறேன். கண்டிப்பா இதை நம்ம வந்து
அவர் செய்யக்கூடிய அரசியல் செயல்பாடுகளை நம்ம வந்து ஆதரிக்கலாம், இல்லை வந்து எதிர்க்கலாம், இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இது வந்து அரசியல்ல, ஜனநாயகத்துல இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அங்கம். எனவே வந்து அந்த வாய்ப்பை வந்து அவருக்கு கொடுப்போம், பார்ப்போம் எப்படி நடப்பது என்று. இது வந்து நார்மல் கோர்ஸ்ல நான் சொல்லக்கூடிய பிளான். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வாரா அமித்ஷா? 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பொழுது தமிழகம் ஒட்டுமொத்தமாக கலைக்கப்பட்டு தமிழகம் வந்து ஒரு மாநிலம் அந்தஸ்து போய் விஜய் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்திலே இது வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். அப்பொழுது இந்த விசிகாவும் இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த காங்கிரசும் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதுதான் கண்டிப்பாக. அடுத்த கட்டத்துக்கு நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்க. அதாவது இதன் மூலியமா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை ஏற்கனவே இந்த 3ஆக பிரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்காங்கன்ற விஷயத்தை சொன்னீங்க. கொங்கு நாடு, வட தமிழகம், அதே போல சென்னை மாகாணம் அப்படிங்கிற மாதிரி தட்சிண பிரதேசங்கிற மாதிரிலாம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே நீங்க வந்து ஒரு தனித்தனி மாநிலங்கள் பவர்லெஸ் மாநிலமா ஆக்கிடுவாங்க. இப்ப நீங்க இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அபியான் ப்ரோக்ராம் வந்தாலே நம்ம பல்கலைக்கழகங்கள்லாம் மத்திய அரசுக்கு போயிடும், செயலிழந்து போயிடும். தமிழ்நாட்டு பல்கலைக்கழக சட்டங்கள் செயலிழந்து போயிடும். இப்ப இதெல்லாம் எப்படி காப்பாற்ற போறாரு விஜய் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு காங்கிரஸும் விசிகாவும் கம்யூனிஸ்டும் முட்டு கொடுக்க போறாங்கன்றத நம்ம பார்க்கத்தானே போறோம், எப்படி வரப்போகுது அப்படின்னு. நிச்சயமா சார். பல தொலைநோக்கு சிந்தனையோட உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் எப்படி இயங்க போகிறது, நிலையான ஆட்சி கிடைக்குமா? ஆனால் உங்களுடைய விருப்பம் என்பது நிலையான ஆட்சியை தர வேண்டும், 5 ஆண்டுகள் அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும், அவர் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களை அவர் செயல்படுத்த வேண்டும், செயல்பட இயலாவிட்டால் அவர் மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆவார் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்ததுக்கு. மிக்க நன்றி. தேங்க்யூ.